பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நல்ல நாமத்திலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுக்கே மகிமை இன்றும் என்றும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. க்ளோரி. ஒரு நிமிஷம் கூட நம்ம கண்களை மூடி இன்று கேட்க இருக்கிற வசனங்களுக்கு நேராய் நம்மளுடைய மனதை நாம் செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவிட வேண்டும் என்று சொல்லி கர்த்தரிடத்துல நாம் உதவியை நாடுவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. க்ளோரி, 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 க்ளோரி. ஓ ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நன்றி, 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 நன்றி பிதாவே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. glory, 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 glory. ஆண்டவரே, இந்த வேளையில எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த வேளையில நீரே கூட்டி வந்திருக்கிறீர் அப்பா. இயேசுவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை இந்த வேளையில மகிமைப்படுத்துகிறோம். ராஜா, உமக்கு நன்றி, நன்றி, நன்றி ராஜா. Thank you Lord, thank you Lord. Hallelujah, 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 hallelujah. Glory, 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 glory. Hallelujah, 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 hallelujah. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். உம்முடைய பரிசுத்த நாமத்தை உயர்த்துகிறோம். Glory, 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 glory. ஆண்டவரே, பூமியின் நடுவில அற்புத அடையாளங்களை அதிசயங்கள் செய்கிறவரே, உம்மை துதிக்கிறோம். உம்முடைய பரிசுத்த நாமத்தை இந்த வேளையில உயர்த்துகிறோம் அப்பா. ஹalleluya. Glory to God. Hallelujah. 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 ஆமென். ஜீசஸ். இந்த வேளையில ஆண்டவரே, எங்களுடைய தப்பிதங்கள், குறைவுகள், குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து, இயேசுவே, உம்முடைய கண்களில் எங்களுக்கு கிருபை கிடைக்க வேண்டும். உம்முடைய கண்களில் எங்களுக்கு தயவு கிடைக்க வேண்டும் என்று எங்களை பூரணமாய் தாழ்த்தி உம் திரு பாதத்தில் ஒப்புக்கொடுத்து மன்றாடுகிறோம். ராஜா, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, இதோ உம்முடைய திரு பாதத்துல எங்களை சமர்ப்பித்து நாங்கள் அமர்ந்து காத்திருக்கிறோம். கர்த்தாவே, எங்களோடு பேசும். உம்முடைய வசனங்கள் எங்களுக்கு கடந்து வரட்டும். எங்களுக்குள்ளே வல்லமையான காரியங்களை நடப்பிக்கட்டும். இயேசுவே அப்பா, உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Glory to God. Thank you, Jesus. Hallelujah, hallelujah. Praise the Lord, praise the Lord, praise the Lord. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. ஹalleluya, ஹalleluya. ஜீசஸ். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆண்டவரே, இந்த ராத்திரி வேளையில எங்களோடு கர்த்தர் கடந்து வர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பிரைஸ் தி லார்ட். சிலர் கடினமான பாதைகளை கடந்து செல்லுகிறோம். ஆண்டவரே, அந்த பாதைகளில் எல்லாம் ஹalleluya, கர்த்தர் எங்களை காக்கும்படி உம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறீர். இதோ எங்களுக்கு முன்பாக தடைகளை நீக்கி போடுகிறவர் சென்று கொண்டிருக்கிறீர். உம்முடைய பிரசன்னம் எங்களோடு வருகிறது. எங்களுக்கு அனுகூலமான துணையாய் கர்த்தர் காணப்படுகிறீர். உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக ராஜா. உம்மை துதிக்கிறோம் தகப்பனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். Thank you Lord, thank you Lord, thank you Lord. Hallelujah, hallelujah. ஆண்டவரே, உம்முடைய வசனங்களை தியானிக்கிற போது கர்த்தர் எங்களோடு இடைபட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். Praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah, hallelujah, hallelujah. Glory, 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 glory. Amen, amen, amen. Jesus, hallelujah, hallelujah, hallelujah. ஆண்டவரே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் அப்பா. Thank you, Jesus. Hallelujah.
நன்றி பிதாவே, நன்றி பிதாவே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஸ்தோத்திர பலிகளை நாங்கள் எல்லாம் ஒரு மனதோடு இந்த வேளையில ஸ்தோத்திர பலிகளை உம்முடைய சமூகத்திலே செலுத்துகிறோம். தேங்க் யூ லார்ட், தேங்க் யூ லார்ட், தேங்க் யூ லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குளோரி, 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 குளோரி. இதோ ஆண்டவரே, மகிமையை நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இதோ இந்த வேளையில உமக்கு மகிமையை செலுத்துகிறோம் ராஜா. தேங்க் யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. குளோரி டூ காட். வேண்டுதல்களோடு நம்ம வந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில எதிர்பார்ப்புகளோடு நம்ம வந்திருப்போம். கர்த்தர் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார். இந்த இரவு வேளையிலேயும் கர்த்தருடைய வசனங்கள் நமக்கு கடந்து வருகிற அதே சமயத்தில கர்த்தருடைய துணை, அவருடைய தேற்றுதலும், அவருடைய அற்புதம் செய்கிற அவருடைய கரமும் நம் ஒவ்வொருவர் மேலேயும் கடந்து வரும். அல்லேலூயா! பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா! Glory to God. Amen. Praise you, Jesus. Thank you, Lord. Hallelujah. ஒரு பாடலை கூட நம்ம பாடிட்டு கர்த்தருடைய வசனங்களை கேட்க நம்ம கடந்து செல்வோம். Praise the Lord. Hallelujah. Praise you, praise you, praise you. Thank you, Jesus. Amen. Amen. Thank you, Jesus. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Holy Spirit. மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. பாடல் வரிகள் சாட்ல இருக்கு. அதை பார்த்து நம்ம பாடுவோம். துதியும் கணமும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. ஆராதனை 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 துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. ஹல்லேலூயா. விலையேற பெற்ற இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீர். ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீர். ஆமென். விலையேற பெற்ற இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீர். ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீர். ஆராதனை ஆராதனை அன்பர் இயேசுவுக்கே. ஆமென். அன்பர் இயேசுவுக்கே. Glory, glory. Hallelujah. Praise the Lord. மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. Praise the Lord. Hallelujah. பல வேளைகளில நம்மளுடைய ஆவியை இந்த நாட்களில பொதுவாக இந்த நாட்களில இந்த டைம்ஸ டிசர்ன் பண்ணி பார்த்தா, ஒரு காரியம் நம்ம எல்லாருக்கும் பொதுவாய் நிகழ்கிறதாய் இருக்கிறது. அது என்ன? நம்முடைய ஆவி அது ஒரு அவசரமாய் அது இருக்கிறது. பல வேளைகளிலேயும் நம்முடைய ஆவி எப்படி இருக்கு? அவசரமா இருக்கு. நம்மளுடைய
வேலை சூழலே அப்படிதான். காலத்தின் கட்டாயமாய் அது இருக்கிறது. பல அலுவல்ல நம்ம சம்பந்தப்பட்டிருக்கோம். இதனால நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு? பலருக்கும் பதில் கொடுக்க வேண்டியிருக்கு. பலரோடையும் தொடர்பு கொள்ள வேண்டியிருக்கு. பலரிடத்திலேயும் சில காரியங்களை சாதித்துக் கொள்வதற்கோ, அல்லது சில காரியங்களுக்கு நேரா இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுக்கும் கூட நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு? பேச வேண்டியிருக்கு. பிள்ளைகள் உண்டு, குடும்பம் உண்டு. இப்படி எல்லாம் பல காரியங்கள் உண்டு. அப்படி எதுவுமே எந்த லௌகீகமா எந்த வேலையும் இல்லாமல் நமக்கு அது ஒரு பாக்கியமாகவே இருந்தா கூட, சில சமயங்களில நம்மளுடைய ஆவி எப்படி இருக்க மாட்டேங்குது. ஒரு பொறுமையா, நிதானமா, தேவ சமூகத்தில மாரியாள் எப்படி இயேசுவின் பாதத்தில அமர்ந்திருந்தாலோ, அதுபோல ஒரு சிம்பிளா அமர்ந்திருக்க மாட்டேங்குது. அல்லேலூயா! பொதுவான லைஃப் ஸ்டைலே அப்படி மாறிருக்கு. அல்லேலூயா! ஆனாலும் நமக்கு அப்படி எல்லாம் எல்லா சமயமும் இருந்தாலும், தேவ சமூகம் என்று நம்ம ஒன்று கூடி நம்ம வருகிற அந்த வேளையை நாம் முடிந்த அளவிற்கு நம்ம என்ன செய்ய வேண்டும்? அந்த எல்லா காரியத்தையும் கொஞ்ச நேரம் ஒதுக்கி வைத்துவிட்டு, விசேஷமா நம்ம ஒருமனப்பட்டு வெவ்வேறு இடத்துல இருந்து வெவ்வேறு மனிதர்களாக நம்ம ஒருமனப்பட்டு நம்ம கடந்து வருகிறபோது, நம்மளுடைய எல்லா காரியங்களையும் நம்ம கொஞ்சம் ஒதுக்கி வைத்துவிட்டு, முடிந்த அளவிற்கு நம்மளுடைய இருதயத்தையும், நம்மளுடைய ஆவியையும் தேவ சமூகத்துல நிதானமாய் நம்ம காத்து அமர்ந்து இருந்து அவருடைய வார்த்தைகளை பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. அல்லேலூயா! நமக்குள்ளே ஒரு பொறுமை வரணும். ஒரு 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 ஆராதனைக்கு போயிருந்தோம். போயிருக்கும்போது அந்த இடத்துல ஒரு ஊழியக்காரர் நான் 2, 3 தடவ அந்த ஊழியக்காரரை பார்த்துருக்கேன். அவருக்கு இருக்கிற கிஃப்ட்டே என்ன அப்டின்னா, அந்த நிதானத்த கொண்டு வந்துருவார். அல்லேலூயா! கொஞ்ச நேரத்துல அந்த ஊழியக்காரர் தேவனுடைய தாசன் அவர் மூலமா என்ன உண்டாயிரும்னா, எவ்வளவு மனம் பதறிக் கொண்டிருந்தாலும் அந்த ஒரு நிதானம் வந்துரும். அவருக்கு கிஃப்ட்டா இருக்கலாம். ஆனா ஹோலி ஸ்பிரிட் முழு நேரமும் அததான் செய்றாரு நமக்கு. அல்லேலூயா! நமக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே அந்த கிரியையை தான் நடப்பிக்கிறார். நம்மை சாந்த குணமுள்ளவர்களாய், நம்மை பொறுமையோடு, நிதானமாய், ஒரு பதைபதைப்பு இல்லாமல் நம்மை பார்த்துக்கொள்ள பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறார். அல்லேலூயா! எல்லா சமயங்களிலேயும் நமக்கு பல அலுவல் இருந்தாலும், தேவ சமூகத்திலே நம்ம ஸ்தோத்திர பலிகளோடு நம்ம அமர்ந்து இருந்து அவரை தேவன் என்று அறிந்து கொள்வோம். அல்லேலூயா! அந்த பாடலின் இன்னமும் ஒரு சில வரிகளை கூட நம்ம பாடுகிறபோது, உங்களுடைய ஆவி, ஆத்தும, சரீரம் எல்லாம் கர்த்தருக்குள்ள நம்ம இளைப்பாறுதலோடு கூட நம்ம இந்த வேலையில கவனிப்போம். அவருடைய நுகம் எளிதானது. அது அவருடைய சுமை லெகுவானதாய் இருக்கிறது. அல்லேலூயா! பிரைஸ் தி அவருடைய நுகம் மெதுவானதாயும், அவருடைய சுமை லெகுவானதாயும் நமக்கு இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். வழிகாட்டும் தீபம் துணையாளரே, தேற்றும் தெய்வமே, அன்பால் பலத்தால் அனல் மூட்டும் ஐயா, அபிஷேக நாதரே. க்ளோரி. அன்பால் பலத்தால் அனல் மூட்டும் ஐயா, அபிஷேக நாதரே. ஆராதனை ஆராதனை என் நண்பர் இயேசுவுக்கே, மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. ஹalleluya! துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. ஹalleluya! வல்ல செயல்கள் மிகவும் பெரிய அதிசயமன்றோ. தூய வழிகள்
நேர்மையான சத்திய தீபமன்றோ ஆராதனை ஆராதனை என் நண்பர் இயேசுவுக்கே என் நண்பர் இயேசுவுக்கே. ஹல்லேலூயா. Praise the Lord. Hallelujah. Glory, 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 glory. Thank you, Jesus. Amen. Praise the Lord. இந்த இரவு வேளையிலேயும் அவருடைய கிருபையால் மாத்திரம் இன்று நம்ம ஒன்று கூடி வந்திருக்கிறோம் தேவ சமூகத்துல. Praise the Lord. Hallelujah. நாம் அவருடைய வசனங்களுக்கு நேராய் நம்முடைய செவியை சாய்ப்போம். Praise the Lord. கடந்த வாரத்தினுடைய சில காரியங்களை நினைவுபடுத்திவிட்டு இன்றைக்கு வேறு ஒரு செய்தி, அதற்கு நேராய் நம்ம போவோம். கடந்த வாரம் நம்ம 3 காரியங்களாக நம்ம பார்த்தோம். லீடிங், காலிங், அனாயிண்டிங். பரிசுத்த ஆவியின் நடத்துதல், கர்த்தருக்குள்ளே நமக்கு இருக்கிற அழைப்பு, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். Glory to God. ஹல்லேலூயா. இந்த 3 ஒரு காரியமும் தான் விசுவாசத்தினுடைய ஒரு 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 விசுவாசத்தினுடைய ஒரு காரியமாய் இந்த 3மே இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம அதை எப்படி அறிந்து கொண்டோம்? 2 பேரும் தன்னுடைய வேலைக்காரருக்காக கர்த்தரிடத்துல ஜெபிக்கிறார்கள். ஒருவன் பழைய ஏற்பாடு, இன்னொருவன் புதிய ஏற்பாடு. ஒருவன் எலிசா, இன்னொருத்தன் 100க்கு அதிபதி. எலிசாவும் ஜெபிக்கிறான். அவன் கர்த்தரிடத்துல ஜெபிக்கிறபோது, அவன் தன்னுடைய வேலைக்காரனுடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறான். காரணம் என்ன? வேலைக்காரனுக்கு என்ன இருந்தது? பயம் இருந்தது. புதிய ஏற்பாடுல 100க்கு அதிபதி ஜெபிக்கிறான் கர்த்தரிடத்துல வந்து. அவன் தன்னுடைய வேலைக்காரனுக்கு சொஸ்தமாக வேண்டும் என்று ஜெபிக்கிறான். காரணம் என்ன? அந்த வேலைக்காரனுக்கு ஒரு திமிர்வாதம் அல்லது ஒரு வியாதிப்பட்டு அவன் இருந்தான். இப்படி 2 பேருமே ஜெபிக்கிறார்கள். 2 பேரும் காரணம், அந்த வேலைக்காரர்கள் அவர்களுக்கு மிகவும் பிரயோஜனம் உள்ளவர்கள். நாமும் பார்த்தோம், நமக்கும் ஒரு பக்கம் நமக்கு ஆவிக்குரிய மனுஷன், நமக்குள்ளான மனுஷனாய் நமக்குள்ள காணப்படுகிறோம். வெளியில நமக்கும் பிறருக்கும் பிரயோஜனம் உள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். We have to be functional, but a lot of times we are struck by fear or by weaknesses. Hallelujah. Infirmities, diseases. இந்த மாதிரி எல்லாம் நம்ம தடை பண்ணப்பட்டு இருப்போம். ஆனால் எப்படி அந்த 2 ஆவிக்குரிய மனிதர்களும் அல்லது உள்ளான மனிதன் நம்மை நாம் பார்க்கிறபோது, நமக்கு கர்த்தரிடத்துல மன்றாடுகிற ஒரு ஆவிக்குரிய அனுபவத்துல இருக்கிற நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தரிடத்துல நமக்கு ஒரு அழைப்பு இருக்கிறபோது, ஏனென்றால் அங்கே நம்ம பார்த்தோம், மலைகளை சுற்றிலும் அவன் கண்கள் திறக்கப்பட்டபோது அவன் கண்டு கொண்டது என்ன? அக்கினிமயமான ரதங்கள், குதிரைகள் இப்படியெல்லாம் இருக்கு. அப்ப குதிரை என்று நம்ம பார்க்கிறபோது அது ஒரு அழைப்பை காண்பிக்கிறது. ரதம் என்று பார்க்கிறபோது நடத்துதலை காண்பிக்கிறது. அக்கினி என்று பார்க்கிறபோது அபிஷேகத்தை அது நமக்கு காண்பிக்கிறது. இவைகளெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்தின காரியங்கள். அற்புதமாய் கர்த்தர் நம்மோடு அந்த காரியங்களை எல்லாம் நாம் கண்டுகொள்ளும்படி கர்த்தருடைய கிருபை அது. அவருக்கே மகிமை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதேபோல அவன் அந்த 100க்கு அதிபதியும் சரியான சமயத்துல அவன் சரியான இடத்திற்கு கடந்து வந்து இயேசுவை சந்திக்கிறான். எப்படி அவன் சந்திக்க முடிகிறது? அவன் பலரிடத்திலேயும் விசாரித்திருக்க கூடும். அப்பொழுதுதான் அவன் கப்பர்நகூமிலே இயேசு வருகிறபோது அதே சமயத்துல வந்து சந்திக்க முடியும். அப்ப கிறிஸ்தவ ஜீவியத்துல நாம் என்ன செய்ய வேண்டும்? பலரிடமும் விசாரித்து வருகிற அல்லது ஒரு நடத்துதல் என்று வருகிறபோது அது எதையெல்லாம் அதற்கு முக்கியமான குணம் என்ன? தன்னிச்சையாக நாம் சிந்தித்துக் கொண்டு இருப்பதல்ல, ஆலோசனைகளை பெற்று we have to consult. நம்ம ஜீவியத்துல ஒவ்வொரு காரியமும் நம்ம ஒரு முக்கியமான காரியம் வாழ்க்கையில செய்ய போறோம் அப்படின்னா, நமக்கு கர்த்தர் சிலரை வைத்திருப்பார் நம்ம ஜீவியத்தில். ஆவிக்குரியவர்களாகவும், நமக்கு ஆலோசனை சொல்லுகிறவர்களாகவும், நம்ம கர்த்தருடைய வசனங்களை நமக்கு கொண்டு வருகிறவர்களாகவும் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற அந்த ஐக்கியங்களில நாம் என்ன செய்ய வேண்டும்?
ஆலோசனைகளை பெற்று, ஆலோசனைகளுக்காக அவர்களிடத்துல ஒரு ஐக்கியத்தை வைத்துக்கொண்டு, ஆவிக்குரிய ஆலோசனைகளை பெற்று நம்ம ஆவிக்குரிய ஆலோசனைகளும் இருக்கும். சில சமயத்துல சில சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட்ஸும் இருப்பாங்க. சில விஷயங்கள்ல. ஒரு கார் வாங்க போறோம், ஒரு வீடு வாங்க போறோம்னா, சில சமயத்துல அதற்குரிய ஆட்களும் இருப்பாங்க. ஆனா, அதற்கு முன்பாகவே ஆவிக்குரிய ஆலோசனைகளையும் நம்ம பெற்றிருக்கணும். ஆவிக்குரிய ஆலோசனைகள் என்பது எல்லா ஞானமும் பொருந்தினதாக தான் இருக்கும். அல்லேலூயா! அதற்கு எல்லா வல்லுனத்துவமும் அந்த ஆவிக்குரிய ஆலோசனையில வெளிப்படும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா! அது எந்த காரியமா இருந்தாலும் ஆலோசனைகளை பெற்று நம்ம வருகிறபோது, பலரிடத்திலும் விசாரித்து நம்ம வருகிறபோது, அது ஒரு நடத்துதல். இப்ப கரெக்ட்டா, சரியா, இயேசு வருகிற அதே இடத்திற்கு நம்ம வந்துர முடியும், அதே சமயத்துல. அப்படி நம்ம ஜீவியத்துல ஒவ்வொரு கட்டத்திலும் நம் நகர்ந்து வருவோமேயானால், சரியான சமயத்துல, சரியான அவருடைய நன்மைகளையும், அவருடைய வழி நடத்துதலையும், அவருடைய கிருபைகளையும் பெற்றுக்கொண்டு, அடுத்தடுத்த பகுதிக்கு நாம் போக முடியும். அதை அது காண்பித்தது. பிறகு அவனுடைய வாழ்க்கையில அவன் அபிஷேகத்தை உணர்ந்தவனாய் இருந்தபடினால, அவன் சொல்ல முடிந்தது அவனுக்கு கர்த்தாவே உன்னுடைய வார்த்தையை மட்டும் நீர் சொல்லும். அந்த வார்த்தை என்னுடைய வேலைக்காரனை குணமாக்கும். ஒரு வார்த்தையை மட்டும் நீங்க சொல்லுங்க. அப்படின்னா அவன் கர்த்தருடைய வசனத்துல அபிஷேகம் உண்டு என்பதை அவனுக்கு அது ஒரு திருஷ்டாந்தமா இருக்கிறது. He might not have got the teaching about anointing, but he knows the word of God has the power of God. Hallelujah. அது நம்ம அதை பார்த்தோம். நூற்றுக்கு அதிபதியின் காரியத்துல. பிறகு அவனுக்கு ஒரு அழைப்பையும் அவன் அறிந்திருந்தான் என்பதை எப்படி தெரிந்து கொள்ள முடிந்தது? அவன் தன்னை நிதானிக்கிறவனாய் இருந்திருக்கிறான். அவன் கர்த்தருடைய வசனங்களை குறித்த வெளிப்பாடு உள்ளவனாக மாத்திரமல்ல, பலருக்கும் கர்த்தருடைய வசனம் எப்படிப்பட்டதா இருக்கு? அது ஒரு ஃபேக்சுவல் டேட்டாவா இருக்கு. ஆனால் அவனுக்கு அது பவர் ஆஃப் காடா இருக்கு. அல்லேலூயா! இன்றைக்கு நம்ம கர்த்தருடைய வசனங்களை கேட்க வந்திருக்கிறோம். நமக்கு அது ஒரு அறிவாக வர வேண்டும். ஏதோ ஒரு காரியத்தை நாம் கற்றுக்கொண்டு பலருக்கு முன்பாகவும் சாமர்த்தியமாய் காணப்பட வேண்டும் என்பதற்காக அல்ல. அல்லேலூயா! நமக்கு கிடைக்கிற இந்த வசனங்கள் நமக்கு அபிஷேகமாய் அது நம்ம சரீரத்திற்கு ஔஷதமாய், எலும்புகளுக்கு ஔஷதமாய், நம்ம சரீரத்திற்கு ஆரோக்கியமாய், நம்மை சுகப்படுத்துகிறதாய், நம்மை குணமாக்குகிற வல்லமையோடு அது வருகிறதாய் நம்ம விசுவாசித்து இந்த வசனத்திற்கு முன்பாய் நம்ம காணப்படும். ஒவ்வொரு சத்தியத்தையும் நாம் நிதானிக்கிற போது, அந்த சத்தியத்தினுடைய பலனாய் இவைகள் எல்லாம் இருக்கு. அல்லேலூயா! பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா! அதைத் தொடர்ந்து அந்த நூற்றுக்கு அதிபதி ஒரு அழைப்பை உடையவனாய் அல்லது அழைப்பை அறிந்திருந்தவனாய் இருந்தான். ஒருவன் எப்பொழுது தன்னுடைய அழைப்பை அறிந்து கொள்ள முடியும்? அவன் தன்னை நிதானித்து பழகினவனாய் இருக்கணும். மற்றவர்கள் தன்னை ஒரு குற்றம் சொல்வதற்கு முன்பாக தானே கொஞ்சம் நிதானித்து பார்க்கணும். நம்மை கர்த்தர் இப்படி ஒரு சூழல்ல வைத்திருக்காரு. நமக்கு இந்த ஆட்களை எல்லாம் தெரியும். நம்ம எப்படி நடந்து கொள்ளுகிறோம்? எதை செய்ய தவறுகிறோம்? எதை செய்ய மாட்டேங்கிறோம்? எதுல நாம் அடமென்ட்டா இருக்கோம்? எதுல நம்ம அ ஒப்பு குடுக்கிறோம்? எதுல நாம் சரியா பேசி இருக்கிறோம்? எதுல நாம இன்னமும் கொஞ்சம் சுதந்திரமாய் செயல்படலாம்? எதுல நாம கொஞ்சம் கர்த்தருடைய கரத்திற்குள்ள அடங்கி இருக்கணும்? எப்படி நாம் சில காரியங்களை கற்றுக்கொள்ளணும். அப்படி நிதானித்து தான் கற்றுக்கொள்ள முடியும். எளிதானது இல்ல. அந்த தேவ சமூகத்துல தன் பிழைகளை உணர்கிறவன் யார் என்று தான் வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா! இப்படி தன்னுடைய காரியங்களை ஒவ்வொரு முறையும் நிதானிக்கிறவன் தேவனுடைய நியாய தீர்ப்புகளுக்கு அவன் தப்பி போகும்படிக்கு அது உதவுகிறது. அல்லேலூயா! பிரைஸ் தி லார்ட். நமக்கு எவ்வளவு தூரம் கசப்பு இருக்கு, எவ்வளவு தூரம் வெறுப்பு இருக்கு, எவ்வளவு தூரம் அன்பு இல்லாம நம்ம இருக்கிறோம், எவ்வளவு தூரம் நம்ம அன்புக்கு ஏதுவாக நாம் நடந்து கொள்ளுகிறது இல்ல. ஹவ் மச் we are supportive of each other, how much we are encouraging each other, how much we are functioning in the body of Christ. இதெல்லாம் நம்ம நிதானித்து பார்க்கணும். இப்படியெல்லாம் நிதானிக்கிற அனுபவம் உள்ளவனுக்கு என்ன கிடைச்சிரும்? அவன் எப்படி சொல்லிட்டான்? நானும் ஒரு அதிகாரத்திற்கு கீழ்ப்பட்டு இருக்கிறேன். எனக்கும் கீழ் அதிகாரம் உண்டு. இப்படி அவன் நிதானித்துக் கொண்டான். அல்லேலூயா! அதனால கர்த்தருடைய அந்த அழைப்பு என்ன? அவர் தேவனுடைய குமாரன். அந்த அதிகாரம் எப்படி வேலை செய்யும்? அழைப்பை உணர்ந்து கொள்ளுகிற போது அதற்கேற்ற அந்த அதிகாரத்தை அனுபவிக்க தொடங்குகிறோம். அல்லேலூயா! ஒருவன் தன் ஒரு கடைக்கு ஒரு முதலாளின்னே தெரியாம இருக்கிற வரைக்கும் எப்படி இருப்பான்? வேலைக்காரனை போல தான் இருப்பான். ஆனா ஒரு நாள் அவனுக்கு நீ தான்ப்பா இந்த கடைக்கே முதலாளின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அவன் என்ன செய்ய தொடங்குவான்?
அதற்கேற்றபடி சிந்திக்க தொடங்குவான். அது போலதான் தன்னுடைய அழைப்பை உணர்ந்து கொள்ளுகிற போது அதற்கேற்ற அதிகாரங்களை அவன் பெற்றுக் கொள்கிறான். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இப்படி நாம் சில சத்தியங்களை நாம் நிதானித்து கடந்த வாரத்திலே வேதத்தின் அடிப்படையில நாம் கற்றுக்கொண்டோம். கர்த்தர் நம்மை இந்த வசனங்களின்படி ஆசீர்வதிப்பாராக. இந்த விசுவாசத்தை தான் இயேசு சொன்னாரு. இப்படி ஒரு விசுவாசம் இஸ்ரவேலிலே நான் காணவில்லை. அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து ஆபிரகாம், யாக்கோபு, அபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுடைய அவர்களிடத்துல செல்வார்கள் என்று, அவர்கள் இருக்கிற இடங்களுக்கு செல்வார்கள் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த விசுவாசத்தை மெச்சிக்கொண்டு அவர் சொல்லுகிறதையும் நாம் கேள்விப்பட்டோம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்படி ஒரு விசுவாசத்துல நாம் அவருடைய வசனங்களை நாம் உணர்ந்து அறிந்து அதற்குரிய அந்த அந்த தன்மையோடு நாம் பிரயாணப்படுவோம். இந்த விசுவாச ஜீவியம் நமக்கு ஜெயமுள்ள ஜீவியமாய் இருக்கும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இன்று காண இருக்கிற வசனங்களுக்கு நேராக நம்ம கடந்து வருவோம். பிரைஸ் தி லார்ட். சங்கீதங்களின் புஸ்தகம் 91வது அதிகாரம் அதனுடைய முதலாவது வசனத்தை நாம் வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 91வது அதிகாரம் முதலாவது வசனம். உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். ஆமென். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இது தேவனுக்குள்ளே ஒரு விசுவாசிக்கு அல்லது தேவனுடைய பிள்ளைக்கு இருக்கிற ஒரு பாதுகாப்பை இது வெளிப்படுத்துகிறதான ஒரு வசனம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. எல்லோருக்கும் போராட்டங்கள் உண்டு. எல்லாருக்கும் சரீரத்திலேயும் சூழலிலேயும் அசௌகரியங்களும் எதிர்த்து வருகிற காரியங்களும் உண்டு. ஆனால் அவைகள் எல்லாவற்றிலிருந்தும் கர்த்தர் தம்முடைய வசனங்களை அனுப்பி நம்மை விடுதலை பண்ணி, நீதிமானுக்கு வருகிற துன்பங்கள் அநேகம் ஆயிரமாய் அது இருக்கலாம். ஆனாலும் அவைகள் எல்லாவற்றிலிருந்தும் அவனை அவர் விடுவிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. எல்லாவற்றிலிருந்தும் கர்த்தர் நம்மை காத்துக் கொள்கிறவராய் இருக்கிறார். எல்லா நாசமோசங்களுக்கும், எல்லா தீங்குக்கும், எல்லா வாதைக்கும் கர்த்தர் நம்மை விடுதலை செய்து அவர் நம்மை காத்துக் கொள்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பாதுகாப்பு நமக்கு எப்போதும் காணப்படுகிறது. அவர் நம்மை காக்கிற தெய்வமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மை காக்கிறவராய் இயேசு காணப்படுகிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 91ல நாம் தொடர்ந்து வாசித்தாலும் கூட நமக்கு அறிந்து கொள்ள முடியும். அவருடைய பாதுகாப்பு நமக்கு இருக்கிறதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. பல வேளைகளிலேயும் சத்துரு நம்மை வஞ்சிக்கிறது உண்டு. உனக்கு கர்த்தருடைய பாதுகாப்பு இல்ல, உனக்கு அந்த காரியங்கள் இல்லை என்று அவன் வஞ்சிக்க கூடும். ஆனால் நாம் இயேசுவின் நாமத்துல நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பிரைஸ் தி லார்ட். நாம் உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறோம். சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குகிறோம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். Glory to God. Thank you Jesus. கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். இயேசுவின் ரத்தம் நமக்கு ஒரு கோட்டை போல இருக்கிறது. அல்லேலூயா. சங்கார தூதன் வருகிற போது அவன் அழிக்காமல் போகும்படிக்கு இந்த ரத்தம் ஒரு அடையாளமாய் இருக்கிறது, ஒரு முத்திரையாய் இருக்கிறது. அல்லேலூயா, praise the Lord, hallelujah, glory to Jesus, amen, praise the Lord. இன்றைக்கும் கூட இந்த காரியங்களை தான் நம்ம அறிந்து கொள்ள போகிறோம். praise the Lord, hallelujah. உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் என்று சொல்லப்படுகிற போது ஒரு ஹைடிங் பிளேஸ். அல்லேலூயா. அன்எக்ஸ்போஸ்ட். நிறைய ஆவிக்குரிய மண்டலங்களில நிறைய தேவையில்லாம நம்ம போய் வெளிப்படாமல் ஒரு மறைந்திருக்கிற ஒரு அனுபவம். பிரைஸ் தி லார்ட். பல வேளைகளிலேயும் நான் நம்மளுடைய பைபிள் ஸ்டடியினுடைய எல்லா சபைகளுக்கும் எல்லா தேவ சமூகத்துல கூடி வருகிறவர்களுக்கும் ஒரு பொதுவான ஒரு ஐடென்டிட்டி இருக்கும், பொதுவான ஒரு நன்மை இருக்கும், ஒரு ஸ்பெஷாலிட்டி, ஐ மீன் ஜெனரலா ஒரு ஒரு மேன்மை இருக்கும். ஆனா சில சமயங்களில் ஒவ்வொருத்தருக்கும் அதே போல ஒரு ஸ்பெசிபிக் பெனிஃபிட், ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. அது போல நான் நினைப்பது என்ன அப்படின்னா, நம்ம ஒரு ஒரு மறைவாக இருக்கிற அனுபவம் தான். அல்லேலூயா. நம்ம இப்படியே இருக்க வேண்டும் என்றல்ல, ஆனால் இது ஒரு இதற்கு இந்த பைபிள் ஸ்டடியில இது ஒரு பிளெஸ்ஸிங்கா இருக்கு. ஒரு மறைவா இருக்கிற ஒரு அனுபவம். உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் என்று வருகிற போது அன்எக்ஸ்போஸ்ட், ஒரு மாதிரி ஒரு லிமிட்டடா, ஒரு அளவா, ஒரு கூடாரத்திற்குள்ள ஒரு ரகசியமாய் அப்படி நடைபெறுகிறதா இது இருக்கிறது. ஆனாலும் இந்த காரியங்கள்
அநேகருக்கு நம்மை கர்த்தர் எப்படி வைப்பார் அல்லது வைத்திருக்கிறார் என்றால், நம்மை ஒரு சாட்சியாக தான் வைக்கிறார். கர்த்தருடைய வசனம் நமக்கு ஒவ்வொரு வாரமும் கடந்து வர வர நாம் எப்படி திகழ்கிறோம் ஜனங்கள் மத்தியில, ஒரு ஒரு லைட் ஹவுஸ் மாதிரி தான். ஒரு மலை மேல் இருக்கிற பட்டணத்தை போல தான் நம்மளுடைய சாட்சி இருக்கிறது. ஆனால் கர்த்தருக்குள்ள நம்ம எப்படி காணப்படுகிறோம்? உன்னதமானவருடைய மறைவில் நாம் காணப்படுகிறோம். சர்வ வல்லவருடைய நிழலில் நாம் தங்குகிறோம். பிரைஸ் தி லார்ட். நம்மளுடைய பிள்ளைகள், நம்மளுடைய பெற்றோர், நம்ம உடன் பிறந்தவர்கள் எல்லாரும் இந்த ஒரு பாதுகாப்புக்குள்ள இந்த நாட்களிலேயும் இருக்க வேண்டும். கர்த்தருடைய வசனங்கள் அதற்கு நமக்கு அதை வெளிப்படுத்துகிறதாய் இன்றைக்கும் கூட நம்ம அதை பார்க்க போகிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஒரு தனிப்பட்ட விசுவாசிக்கு எது பாதுகாப்பு? ஒரு தனிப்பட்ட ஒரு விசுவாசி, தேவனுடைய பிள்ளை, அவனுக்கு எது பாதுகாப்பு? அவனுக்கு எப்படி அவன் தன்னை பாதுகாத்துக் கொள்ளுகிறான்? எசேக்கியேல் 14ஆம் அதிகாரம், எசேக்கியேலின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கலாம். எசேக்கியேல் 14:14. அப்பொழுது நோவா, தானியேல், யோபு ஆகிய இம்மூன்று புருஷரும் அதன் நடுவில் இருந்தாலும், அவர்கள் தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் தப்புவிப்பார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். 3 தனி நபர்களை இங்கே கர்த்தர் காண்பித்து நமக்கு சொல்லுகிற ஒரு காரியம். ஒரு பயங்கர நாசமோசம், ஒரு பெரிய ஒரு அழிவு, இப்படியெல்லாம் சம்பவிக்கிற அந்த சமயத்தை கர்த்தர் இங்கே காண்பித்து, அதனுடைய விவரங்களுக்குள்ளே நான் போக விரும்பவில்லை இந்த ராத்திரியில. ஆனாலும் இங்கே 3 நபர்கள், நோவா, தானியேல், யோபு, இவர்கள் 3 பேரையும் கர்த்தர் காண்பித்து அவர் சொல்லுகிற விஷயம், என்ன இப்படிப்பட்ட ஒரு சூழலிலேயும் இவர்கள் இருந்தார்களே ஆனால், தங்களை மாத்திரம் தான் அவர்களால் என்ன செய்ய முடியும்? தங்களுடைய ஆத்துமாக்களை மாத்திரம் தான் அவர்கள் தப்புவித்துக் கொள்ள முடியும், அல்லது காத்துக்கொள்ள முடியும், அல்லது பாதுகாக்கப்பட முடியும். பிரைஸ் தி லார்ட். இவர்கள் மாத்திரம் தான் பாதுகாக்கப்பட முடியும். மற்றவர்களுக்கு அது கிடைக்காது என்று சொல்லுகிறார். அப்படின்னா ஆண்டவர் இந்த இடத்துல எதை இந்த இடத்துல நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், இங்கே 3 தனிப்பட்ட தேவனுடைய தாசர்கள். அல்லேலூயா. நோவா, தானியேல், யோபு, இவர்களை நம்ம பார்க்கிறோம். விசேஷமாய் நம்ம பார்க்கணும்னா, யோபுவின் புஸ்தகத்தை நாம் எடுத்துக்கொண்டால், யோபுவின் புஸ்தகத்துல நம்ம போய் யோபுவை குறித்து நம்ம பார்க்கணும் அப்படின்னா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, glory to God. யோபு 1ஆம் அதிகாரம். அதுல சாத்தானே என்ன செஞ்சிடறான்? தேவ சமூகத்துல வந்து யோபுவை குறித்து ஒரு சாட்சி சொல்றான். அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். யோபுவை சோதிக்க வேண்டும் என்று அவன் வருகிறான். அவன் வந்தபோது அவன் ஒரு சாட்சி சொல்லுகிறான். கர்த்தரிடத்துல அவன் 9வது 10வது வசனத்தை வாசிக்கலாம். யோபு 1ஆம் அதிகாரம் 9, 10. அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான்? நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலியடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியையை ஆசீர்வதித்தீர். அவன் சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. ஆமென். இங்க சாத்தான் வந்து சொல்றான் யோபுவை குறித்து, ஏன் யோபுவினுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று? ஏன் அவனுடைய கைகளின் கிரியையை கர்த்தர் ஆசீர்வதித்தார்? அது ஒரு பக்கம். ஆனால் இதற்கு முன்பாக அவன் சொல்லுகிற ஒரு முக்கியமான காரியம் என்ன? நிறைய முயற்சி செஞ்சிருக்கான். என்ன பண்ண முயற்சி செஞ்சிருக்கான்? யோபுவினுடைய வீட்டுக்குள்ள எப்படியாவது போயிரலாம். யோபுவினுடைய காரியங்கள போய் எப்படியாவது அழித்திடலாம் என்று இந்த சத்துரு பல முறையும் அவன் மேற்கொள்ள முயற்சி செஞ்சிருக்கான். முயற்சி செஞ்சும் அவன் தோல்வி அடைந்தபடியினாலே, ஒவ்வொரு முறையும் யோபு அந்த சாத்தானை மேற்கொண்டபடியினாலே, ஒவ்வொரு முறையும் இந்த சூழலிலே இருந்து யோபு தப்புவிக்கப்பட்டபடியினாலே, யோபுவை குறித்து இப்பொழுது சாத்தான் ஒரு காரியத்தை அறிந்து கொண்டான். என்ன? நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? அல்லேலூயா. யோபுவை குறித்து நம்ம பார்க்கிற போது நம்ம என்ன புரிந்து கொள்கிறோம்? ஒரு வேலியை கர்த்தர் அவனுக்கும் அவன் வீட்டுக்கும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைத்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அதுக்கப்புறம் யோபுவினுடைய காரியங்கள் உண்டு. அதனுடைய சப்ஜெக்ட் வேற. அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம எல்லாவற்றையும் ஒரே சமயத்துல மனதுல கொண்டு வந்து குழப்பிட்டோம்னா,
நமக்கு வசனங்களுடைய தெளிவு புரியாது. இன்றைக்கு கர்த்தர் எப்போதும் ஒரு ஸ்பெசிபிக் பாயிண்ட்ட தான் நம்மோடு பகிர்ந்து கொள்ளும்படி அவர் கொண்டு வருவார். ஒரு பிரிசைஸ் மேட்டர நம்மோடு பேசுவார். ஒரு குறிப்பிட்ட காரியத்தை நமக்கு தெளிவுபடுத்துவார். பிரைஸ் தி லார்ட். ஒரு சத்தியத்தை நமக்கு விளக்கி காண்பிப்பார். அதன்படி நம்ம இங்கே பார்க்கிறபோது, யோபுவை சுற்றிலும் என்ன இருக்கிறது? ஒரு வேலி இருக்கிறது. அல்லேலூயா! அவனை சுற்றிலும் மாத்திரமல்ல, அவனுக்கு சார்புடைய அவனுடைய வீட்டையும், அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி ஒரு வேலி இருக்கிறது. அல்லேலூயா! பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா! அப்படி ஒரு தனி மனிதன் என்று வருகிறபோது, ஒரு விசுவாசி என்று வருகிறபோது, நோவாவைப் போல, யோபுவைப் போல, தானியேலைப் போல என 3 பேருக்கும் ஆபத்துகள் கடந்து வந்தது. நோவாவுக்கும் அவனுடைய இருந்த காலத்துல அப்படி ஒரு நிலைமை கடந்து வந்தது. ஆனால் அவனுக்கு கர்த்தர் அவனோடு பேசி இருந்தார். நீ ஒரு பேழையை உண்டு பண்ணு என்று சொல்லி இருந்தார். அவனுக்கு உறுதியாக ஒரு பாதுகாப்பு இருந்தது அவனுடைய காலத்துல. ஏனென்றால் அவனுக்கு கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது, தயவு கிடைத்தது என்பதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா! அதே போல தானியேலுக்கும் நம்ம பார்க்கிற போது அவனுடைய நிலைமையும், அவன் வேறு ஒரு தேசத்துல அவன் வந்திருக்கிறான். அவன் இஸ்ரவேலிலே இல்ல. அவன் பாபிலோனிய அரசாங்கத்திற்குள்ளே, அவர்களுடைய அரண்மனைக்குள்ளே, அவர்களுடைய இடத்துல காணப்படுகிறான். சில சமயங்களில ஹோம்ல இருக்கிறது வேற, இன்னொரு இடத்துல இருக்கிறது வேற. இன் அ டிஃபரண்ட் பிளேஸ், இன் அ ஃபாரின் நேஷன். அவன் அப்படி இருக்கிற போது அவனுக்கும் என்ன உண்டாயிருந்தது? ஒரு பாதுகாப்பு உண்டாயிருந்தது. அல்லேலூயா! அவனுக்கும் கர்த்தர் அவன் இருந்த பகுதியில விசேஷித்தவனாய்த்தான் வைத்திருந்தார். அவனுக்கு ஒரு பாதுகாப்பு இருந்தது. ஒரு முறை அவனை குகையில போட்டபோது, சுற்றி சிங்கங்கள் இருந்த போதிலும் அவனுக்குரிய பாதுகாப்பு அவனை விட்டு நீங்கவே இல்லை. அல்லேலூயா! ஏன் சிங்கம் கூட அவன் பக்கத்துல வரல. இங்கெல்லாம் நம்ம பார்க்கிறோம் யுஎஸ்ல காம்பவுண்ட் வால் ஒரு முறை முதல்ல நான் புதிதாய் வந்திருக்கிறேன். அப்ப அப்படியே ரோட்ல போயிட்டே இருக்கிறேன். ஒரு நாய் வேகமா ஓடி வருது ஒரு வீட்டுக்குள்ள இருந்து. அது பார்க்க நாய் மாரியே இல்ல. அதுவே சிங்கம் மாரி தான் இருக்கு. வேகமா ஓடி வருது, பாஞ்சுகிட்டு வருது. இன்னைக்கு முடிஞ்சிருச்சு நம்ம கதை. அவ்வளவுதான். நம்மள எப்படியும் கடிச்சிரும். இனிமேல் நம்ம தப்பிக்கவே எங்க ஓடுறது? அதுவும் எல்லா சைடும் ஸ்லோப்பா இருக்கு ரோடு. மேல ஏறி தான் போகணும். இன்னைக்கு எப்படியும் அது கடிச்சிரும். அப்படின்னு அப்படியே சரண்டர் ஆயி நிக்கிறேன். அப்ப என்ன நடக்குது? அது நம்ம ஊரா இருந்தா கூட கல்லு சுத்தி இருக்கும். தூக்கி அடிச்சிடலாம். இங்க அதுவும் காணோம். என்ன செய்யறதுன்னு தெரியாம அப்படியே நின்னுட்டு இருக்கேன். ஆனா அது பக்கத்துல வரைக்கும் வந்து அப்படியே நிக்குது அதுவும். என்னடா இது நம்மளும் நிக்கிறோம், அதுவும் நிக்குது. எதனால அப்படி நிக்குது? அது குலைக்கவும் இல்ல, கடிக்கவும் இல்ல. அப்படி ஒரு பார்டர்ல வந்து நிக்குது. இது சினிமால வரா மாரி இப்படி ஆயிடுச்சே. அப்படியே பிரேக் அடிச்சு நிக்கிற மாரி நிக்குதேன்னு பார்த்தா, அப்புறம் தான் கேள்விப்பட்டேன். அது இன்விசிபிள் எலக்ட்ரிக் ஃபென்ஸ். அது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அப்ப ஒரு ஃபென்ஸ் இருக்கு. ஒரு இன்விசிபிள் ஃபென்ஸ் இருக்கு. அது மாதிரி தானியேலுக்கு இருந்ததுனால தான் என்ன நடந்துச்சு? அவனை சுற்றிலும் அப்படி ஒண்ணு இருந்ததுனால, அங்கே சிங்கங்களுடைய வாய்கள் அடைக்கப்பட்டு, அவைகளால கூட அவன் அருகிலே நெருங்கி வர முடியல. ஒரு உலகமே மழை, வெள்ளம், தண்ணீர் நிரம்பி வெள்ளத்துல மூழ்கிக் கொண்டு இருக்கிறது. ஆனால் நோவாவுக்கு உறுதியாய் ஒரு பாதுகாப்பு இருந்தது. என்ன கர்த்தர் நேரடியா அவனிடத்துல முதலாவது பேசத் தொடங்கிட்டார். இப்படி ஒண்ணு நடக்கப் போது, நீ வந்து பேழையை உண்டு பண்ணு, நீ தப்பித்துக் கொள் என்று எல்லாம் அவனுக்கு சொல்லப்பட்டுடுச்சு. அப்ப ஒரு தனிப்பட்ட ஒரு நபராய் நம்ம பார்க்கிறபோது, யோபுவுக்கு பாருங்க, அவனுக்கு மாத்திரம் இல்ல, அவன் வீட்டை சுற்றிலும், அவனுடைய உடைமைகள், அவனுடைய அப்படிதான் நமக்கும் கூட கர்த்தர் நம்மளுடைய நம்ம வஸ்துக்கள் மேல, நம்மளுடைய உடைமைகள் மேல, நம்மளுடைய காரியங்கள் எல்லாவற்றின் மேலயும், நம்மளுடைய வேலை காரியங்கள் மேல, நம்மளுடைய அ நம்மளுடைய சுதந்திரத்தின் மேல, நம்மளுடைய சுதந்திரத்தை காக்கிறவர் அவர். அல்லேலூயா! நமக்கு நம்முடைய பங்கை காக்கிறவரும் அவர். அல்லேலூயா! இதன் எல்லாவற்றின் மேலயும் கர்த்தருடைய ஒரு பாதுகாப்பின் வளையம் அல்லது ஒரு வேலி நமக்கு காணப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா! தனிப்பட்ட முறையில நாம் பார்க்கிறபோது ஒரு விசுவாசிக்கு இது உண்டு. குளோரி டூ காட். இதை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிற தேவனுடைய ஜனத்திற்கு இது உண்டு. அல்லேலூயா! பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. அது போல தான் அ நம்ம இது ஒரு தனிப்பட்ட நபர் என்று வந்தால் இந்த வேலி என்று நம்ம பார்க்கிறோம். ஆனால் இந்த வேலி என்னது?
நம்ம எப்படி புரிந்து கொள்ள முடியும்? இது என்ன எலக்ட்ரிக் ஃபென்ஸா? இது என்ன ஃபென்ஸ்? அல்லேலூயா! இது என்ன அப்படின்னு பார்த்தா, இது ஆண்டவர் இன்னொரு பகுதியில சொல்லியிருப்பாரு. நான் உங்களை சுற்றிலும் அக்கினி மதிலாய் இருப்பேன். உங்கள் நடுவிலே மகிமையாய் விளங்குவேன். அல்லேலூயா! அக்கினி மதில் என்று அவர் சொல்லுகிறார். அக்கினி என்றால் என்ன? இப்ப மறுபடியும் அதற்கும் வரணும் நம்ம. வி நீட் சம்திங் கான்கிரீட். என்ன? நம்ம கண்கள்ல அது என்னன்னு நமக்கு புரியணும். இன்விசிபிளாவே, அப்ஸ்ட்ராக்டாவே நம்ம சொல்லிக்கொண்டு வந்தாலும், அது அது எது அப்படி மாறுகிறது? எது அக்கினியாய் இருக்கிறது? எது வேலியாய் இருக்கிறது? கர்த்தருடைய வசனம். அல்லேலூயா! பிரைஸ் தி லார்ட். இப்ப கர்த்தருடைய வசனம் தான் அக்கினியாய் மாறுகிறதுன்னா என்ன அர்த்தம்? அபிஷேகமாய் மாறுகிறது. அல்லேலூயா! அப்ப ஒரு தனிப்பட்ட நபர் என்று வருகிறபோது, அவனுக்கு என்ன பாதுகாப்பா இருக்கிறது? அவனுக்குள்ளே அது மகிமையாய் வெளிப்படுகிறது, விளங்குகிறது கர்த்தருடைய வசனம். ஆனா அவனை சுற்றிலும் அது எப்படி இருக்கு? அபிஷேகமாய் இருக்கிறது. அல்லேலூயா! அப்ப கர்த்தருடைய வசனங்களை நாம் ஏற்றுக்கொள்ளுகிற போது, நமக்குள்ளே அது மகிமையாய் விளங்குகிறது. We contemplate the glory of Christ in his word. Hallelujah! And we experience the anointing around us, the fire around us. Hallelujah! அப்ப இந்த வேலி தான் எப்படி இருக்கு? நம்ம கண்களுக்கு அது தெரியாம இருந்தாலும், நம்மை சுற்றிலும் ஒரு அபிஷேகத்தின் வேலி இருக்கிறது. நம்மை சுற்றிலும் கர்த்தருடைய வசனங்களுடைய கிரியையே அப்படிதான் இருக்கு. The work of the word of God is to surround us with a wall of fire. Hallelujah! நம்மை சுற்றிலும் ஒரு அக்கினி மதில் போல கர்த்தருடைய அல்லது ஒரு வேலியாய் கர்த்தருடைய வார்த்தைகள் அபிஷேகமாய் அது வெளிப்படுகிறது. அல்லேலூயா! பிரைஸ் தி லார்ட். நமக்குள்ளே அது மகிமையாய் விளங்குகிறது. நமக்குள்ளே அது விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுகிறது, உண்டாக்குகிறது. அல்லேலூயா! நம்மை சுற்றிலும் அது ஒரு அக்கினியாய், ஒரு வேலியாய் அது இருக்கிறது. அல்லேலூயா! அதனால தான் கர்த்தருடைய வசனங்களை நாம் பெற்றுக்கொள்ளுகிறது என்பது பெரிய பாக்கியம். அல்லேலூயா! அதுவே நமக்கு ஒரு பாதுகாப்பா இருக்கிறது. அதுவும் இந்த மாதிரியான நாட்களில நமக்கு அது ஒரு பாதுகாப்பா இருக்கிறது. அதனாலே நாம் the preached word, the word that is proclaimed to us. Hallelujah! அதின் மேல நம்ம தாகம் உள்ளவர்களாய், வாஞ்சை உள்ளவர்களாய் நம்ம காணப்படுகிற போது, நமக்கு அது ஒரு பாதுகாப்பாய் நோவாவுக்கு பார்த்தா அப்படிதான். அவன் கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகிதான் அவன் எல்லாவற்றையும் செய்தான். தானியேலுக்கும் அப்படிதான். கர்த்தருடைய ஒரு ஒரு ஆவியின் வெளிப்பாடு அவனுக்கு வார்த்தை தான் வெளிப்பாடை கொண்டு வரும். இப்ப வெளிப்பாடு அவனுக்குள்ள இருந்துச்சு. யோபுவை பார்க்கிற போது அவன் சத்தியங்களை அறிந்தவனாய் இருந்தான். எப்படி? கர்த்தருடைய வசனங்கள் அவனுக்கு சத்தியமாய் அது இருந்தது. இப்போ நோவாவுக்கு அது ஒரு போதனையாய் இருந்தது. தானியேலுக்கு அது ஒரு வெளிப்பாடாய் இருந்தது. யோபுவுக்கு அது ஒரு சத்திய வசனங்களாய் அது இருந்தது. அல்லேலூயா! சத்தியத்தினுடைய அல்லது டாக்ட்ரின்ஸா இருந்துச்சு. யோபு அவனுக்குள்ள அவன் சில காரியங்களை எல்லாம் கரெக்டா சொல்றான். என்ன சொல்றான்? டாக்ட்ரினலா அவன் கரெக்டா இருக்கான். எப்படி சொல்றான்? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றான். கடைசி நாளில பூமியின் மேல வந்து நிற்பார் என்றான். அவனுக்கு எப்படி அந்த டாக்டரின் தெரிஞ்சிருக்கு? வசனம். அல்லேலூயா! தானியேலுக்கு ராஜாக்களுடைய சொப்பனங்களை கூட வெளிப்படுத்த முடிஞ்சுச்சு. எப்படி? ஏனென்றால் கர்த்தருடைய வசனங்களுடைய வெளிப்பாடுகளை உடையவனாய் தானியேல் இருந்தான். அதனால அவனுக்கு எல்லா ஏனென்றால் தூதன் அப்பப்ப வந்து தானியேலை சந்திக்கிறான். அது எதை காண்பிக்கிறது? கர்த்தருடைய வசனங்கள் அவனுக்கு கடந்து வந்து கொண்டே இருந்ததை காண்பிக்கிறது. அல்லேலூயா! அப்ப கர்த்தருடைய வசனங்கள் அவனுக்கு வெளிப்பாடா இருந்தது. யோபுவுக்கு எப்படி இருக்கு? டாக்டரினா இருக்கு, உபதேசமா இருக்கு. தானியேலுக்கு எப்படி இருக்கு? வெளிப்பாடா இருக்கிறது. அப்பப்ப தூதன் வந்துருவான். பரலோகத்துல இருந்து ஒரு வெளிப்பாடோட வந்துருவான். அல்லேலூயா! அவனுக்கு முடிவு காலங்களை குறித்து கூட வெளிப்பாடு இருந்துச்சு தானியேலுக்கு. அல்லேலூயா! பிரைஸ் தி லார்ட். எண்ட் டைம்ஸ் பத்திய வெளிப்பாடு இருக்கு தானியேல் புத்தகத்துல. காரணம் என்ன? தானியேல் இடத்துல கர்த்தருடைய வசனங்களுடைய வெளிப்பாடு இருந்தது. யோபுவுக்கு பூமியின் கடைசி நாளில கர்த்தர் வந்து நிற்பார் என்கிற ஒரு உபதேசம் அவனுக்கு அறிந்திருந்தான். அவன் எல்லா கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு நான் எப்படி விரோதமா இருக்க முடியும் என்று அவன் கர்த்தருடைய சத்திய வசனங்களுடைய உபதேசங்களை பெற்றவனாய் அவன் இருந்தான். Job had the doctrine of the word. Daniel had the revelation of the word. Noah had the instruction of the word. Hallelujah!
அப்ப கர்த்தருடைய சமூகத்துல இருந்து நோவாவுக்கு என்ன வந்திருந்தது? ஒரு 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 அவனுக்கு கரெக்டா போதிக்கப்பட்டது. இப்ப நம்ம இந்த நாட்களில வசனங்களை கேட்க வருகிறோம். நமக்குள்ள போதனைகள் நமக்கு வரணும். நம்ம உணர்த்தப்படணும். நமக்குள்ள நாம் போதிக்கப்படணும். அவன் உணர்த்தப்பட்டான். பேழையை உண்டாக்க வேண்டும் என்று கர்த்தர் சொன்னபோது அவன் போதிக்கப்பட்டான். அவன் அதனாலே அந்த போதனைகளுக்கு கீழ்ப்படிந்தான். அந்த போதனைகளை அவன் உணர்ந்தான். தானியேல் வெளிப்பாடு உள்ளவனாய் இருந்தான். அல்லேலூயா. அவன் ஜெபிக்கிற போதெல்லாம் அவனுக்கு பரலோகத்திலிருந்து தூதன் வருகிறான் என்றால் என்ன அர்த்தம்? பரலோகத்திலிருந்து தான் வெளிப்பாடு ஒருத்தனுக்கு வர முடியும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். யோபுவுக்கு எப்படி இருந்துச்சு? அவனுக்கு உபதேசம் இருந்தது. அல்லேலூயா. அது நல்லா நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அதை மீண்டும் மீண்டும் நான் அதை சொல்லுகிறேன். கர்த்தர் இன்று இரவும் நமக்கு இந்த காரியங்களை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு இந்த வேளையில இந்த வசனங்களை கொண்டு பேசிக் கொண்டு இருக்கிறார். நமக்கு மேல மாத்திரம் இல்ல, யோபுக்கு சத்ரு பிசாசு சொல்லுகிற சாட்சி என்ன? அவனுக்கு மாத்திரமல்ல, அவன் வீட்டையும் சுற்றியும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றியும் வேலி அடைக்கப்பட்டிருந்தது. அல்லேலூயா. எசேக்கியேல் 14ஆம் வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்பொழுது நோவா, தானியேல், யோபு மாத்திரம் என்ன செஞ்சிருவாங்க? இந்த 3 புருஷர் மாத்திரம் என்ன செஞ்சிருவாங்க? ஒரு அழிவுக்கு நடுவுல இருந்தாலும் ஒரு பூமி மேல என்னமோ வார்லாம் பேசிக்கிறாங்க. கேள்விப்படுறோம். கேள்விப்படாதது ஒண்ணும் இல்ல. இந்த குண்ட போட்டுருவேன்றான், இன்னைக்கு அவன் குண்டு போடுவானா, இவன் குண்டு போடுவானான்னு தெரியுது. ஆனாலும் அது நடுவில் இருந்தாலும் இந்த 3 புருஷரும் மாத்திரம் என்ன செஞ்சிருவாங்க? தங்கள் நீதியினாலே தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் தப்புவிப்பார்கள். அல்லேலூயா. எப்படி அவர்களால் தப்புவிக்க முடியும்? எப்படி அவர்கள் பாதுகாக்கப்பட முடியும்? தங்கள் நீதினா எங்க இருந்து வருது? அந்த நீதி கர்த்தருடைய வசனத்திலிருந்து வருது. அவங்களுடைய நீதி எப்படி வந்துச்சு? நோவாவுக்கு அந்த வசனம் கொடுத்த போதனைகளால வந்துச்சு. தானியேலுக்கு அந்த வசனம் கொடுத்த வெளிப்பாடால வந்துச்சு. யோபுவுக்கு அந்த வசனம் கொடுத்த உபதேசத்தினால, டாக்டர்னால வந்துச்சு. அல்லேலூயா. இந்த 3ம் கர்த்தருடைய வசனங்களிலே இருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிறோம், பயின்று கொள்ளுகிறோம், தேறி வருகிறோம், இருதயத்தை அதற்கு நேராய் பக்குவப்படுத்துகிறோம், அவருடைய வசனங்களுக்கு முன்பாக நம்மை தாழ்த்துகிறோம், சமயம் கொடுக்கிறோம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த ஆவியானவர் இது ஒரு உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிற ஒரு சிறு மந்தை தான். ஆனாலும் கர்த்தருடைய விசேஷித்த வசனங்கள் நமக்கு கடந்து வருகிறது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. Glory. Praise the Lord. Hallelujah. Thank you, Jesus. Hallelujah. அவனை சுற்றிலும், அவன் வீட்டை சுற்றிலும், அவனுடைய காரியங்களை சுற்றிலும், வேலையா இருக்கலாம், அது ஒரு சின்ன ஒரு பொருளா இருக்கலாம், வாசல்ல கழட்டி வச்ச செருப்பா இருக்கலாம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இல்ல நம்ம வேலைக்கு சென்ற இடத்துல மறந்து வச்சுட்டு வந்த பொருளா இருக்கலாம். எல்லாவற்றின் மேலேயும் என்ன இருக்கு? ஒரு வேலி இருக்கிறது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நம்முடைய இப்படி நமக்கு தனிப்பட்ட முறையில ஒரு விசுவாசிக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கிறதை இந்த பகுதியிலே நாம் கண்டுகொள்கிறோம். குடும்பமாய் நமக்கு என்ன பாதுகாப்பு? குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் என்ன பாதுகாப்பு? அதை குறித்தும் ஒரு சில வசனங்களை பார்த்து நம்ம முடிக்கலாம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. 2 பேதுருவின் புஸ்தகத்துல 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கலாம். 2 Peter 2:5. பூர்வ உலகத்தையும் தப்பவிடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி அவபக்தியுள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜலப்பிரயத்தை வரப்பண்ணி. அந்த 8 பேர் யாரு? நோவாவினுடைய குடும்பம். அல்லேலூயா. அப்ப குடும்பத்துல இருக்கிறவர்களுக்கு என்ன? தனிப்பட்ட முறையில இருக்கிற ஒரு விசுவாசி என்று there are different dimensions. சிங்கிளா நம்மை மாத்திரம், நம்ம ஆத்மாவை மாத்திரம் நினைத்து பார்க்கிற போது நமக்கு அபிஷேகம் அல்லது வசனத்திலிருந்து வருகிற வெளிப்பாடு, உபதேசம், அதனுடைய போதனை, அதனாலே உண்டாகிற அக்கினி, அது நம்மை சுற்றிலும் ஒரு வேலியாய் இருக்கிறது என்பதை நாம் பார்த்தோம். ஆனால் குடும்பம் என்று வருகிற போது என்ன? நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை, அந்த 8 பேர் யாருன்னா அவன் குடும்பம். இவர்களை மாத்திரம் காப்பாற்றினா என்ன அர்த்தம்? காப்பாற்றி என்றால் என்ன அர்த்தம்? அது எதற்கு திருஷ்டாந்தமா இருந்திருக்கிறது? ரட்சிப்பு. அல்லேலூயா.
அப்ப கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, நீ விசுவாசி, நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அப்ப குடும்பம் என்று வருகிற போது ரட்சிப்பு. அல்லேலூயா. அதனாலே தான் நம்ம குடும்பத்துல இருக்கிறவர்களை குறித்து பாரப்படுகிறோம். தேவ சமூகத்துல நம்ம பாரங்களை இறக்கி வைக்கிறோம். ஆனாலும் நமக்கு அவர்களை குறித்த பாரம் இருக்கிறது. நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா என்றால் என்ன அர்த்தம்? சுவிசேஷத்தை அல்லது கர்த்தரை குறித்து பிரசங்கித்தவனாகிய, பரலோக ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்தவனாகிய கர்த்தருடைய ஒரு ஞானத்தோடு அவன் என்ன செஞ்சுட்டான்? பிரசங்கிச்சுட்டான். அத மற்றவர்கள் கேட்டார்களோ இல்லையோ, முதலாவது தன்னுடைய வீட்டாருக்கு அவன் என்ன செஞ்சுட்டான்? ரெடி பண்ணிட்டான். அப்ப நம்ம எடுத்த உடனே மற்றவர்கள் என்று நம்ம போவது ஒரு பக்கம் இருந்தாலும் ஊழியத்து நிமித்தம், நம்ம குடும்பத்தை முதலாவது தேவ சமூகத்துல ரட்சிப்புக்குள்ள வருவதற்கு நேராய் நமக்கு கர்த்தரிடத்துல நம்மளுடைய பாரங்களை நாம் தெரிவித்து நாம் பழக வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்ப குடும்பத்தை குறித்த ஒரு பாரம் ரட்சிப்புக்குள்ள தன்னுடைய வயதான அப்பாவா இருக்கலாம், அம்மாவா இருக்கலாம், அல்லது பிள்ளைகளா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், கணவனா இருக்கலாம். சிலருக்கு இம்மீடியட் ஃபேமிலி ரட்சிக்கப்பட்டு இருக்கும். ஆனா, அ கூட பிறந்தவர்களுடைய குடும்பம், அப்படியெல்லாம் ஒரு பாரம் இருக்கலாம். அப்படி சொந்த பந்தங்கள் எத்தன பேரோ, 8 பேரோ, 10 பேரோ, 18 பேரோ, எத்தன பேர் குடும்பமாய் நம்ம பாரப்படுகிறோமோ, அத்தன பேருக்கும் நமக்கு நெருங்கினவர்களாய் நம்ம நினைக்கிற நம்ம இருதயத்திற்கு அப்படிப்பட்டவர்களிடத்துல நம்ம என்ன செய்யணும்? ஒரு பக்கம் நீதியை நம்ம ஞானமாய் சமயம் ஒரு கர்த்தருடைய ஒரு கிருபையோடு நாம் அதை செய்ய பழகுகிறோம். ஆனாலும் தேவ சமூகத்திலே அவர்களை குறித்து பாரம் உள்ளவர்களாய் கர்த்தருடைய கிரியை அவர்களுக்கு வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி நம்ம ஒரு ஒரு அபிஷேகத்தோடு ஒரு அப்படி நம்ம காணப்படுகிற போது குடும்பம் ரட்சிப்புக்குள்ளே வருகிற போது குடும்பத்தினுடைய ரட்சிப்பு உண்டாகிற போது அவர்களுக்கு அது என்னவா இருக்கிறது? பாதுகாப்பா இருக்கிறது. அது ஒரு வேலியா இருக்கிறது. அப்ப குடும்பம் என்று வருகிற போது ரட்சிப்பு, ஏன்னா இந்த பேழை என்பது ரட்சிப்பை தான் காண்பிக்குது. நோவா செய்த பேழை எதற்கு திருஷ்டாந்தமாய் இருக்கிறது? ரட்சிப்புக்கு அது திருஷ்டாந்தமாய் இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப இயேசுவின் மூலமாக அவருடைய வார்த்தைகள், இயேசு வார்த்தையானவர். அவர் இயேசு கிறிஸ்து என்று வருகிறபோது அவர் வார்த்தையானவர். அவருடைய வார்த்தை ஒரு தனி மனிதனுக்கு அது அபிஷேகமாய் அவனுக்கு அது பாதுகாப்பாய் இருக்கிறது. இயேசு என்று வருகிறபோது அவர் மூலமாகத்தான் நமக்கு ரட்சிப்பு. ரட்சிப்புனா நம்ம உடனே வேற எங்கேயோ தேடக்கூடாது. அவர்கிட்ட தான் அது இருக்கு. அல்லேலூயா. அவர்தான் ரட்சிக்கிறவர். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ரட்சிப்பு கர்த்தருடையது. பிரைஸ் தி லார்ட். பூமியும் அதன் குடிகளும் கர்த்தருடையவர். அப்ப அவர்தான் அந்த பூமியின் குடிகளை ரட்சிக்க முடியும். ரட்சிப்பு என்று வந்து விட்டால் இயேசு கிறிஸ்துவினுடைய பாதங்கள்ல நம்ம கடந்து வந்துடுறோம். அப்ப குடும்பத்தினுடைய ரட்சிப்பு அந்த அதற்காக நம்ம பாரப்பட்டு இயேசுவினிடத்துல வரும். அது குடும்பத்திற்கு பாதுகாப்பா இருக்கிறது. எல்லா வயது முதிர்ந்தவர்களா இருந்தாலும் அந்த ரட்சிப்பு என்ன செய்யும்? அவர்களையும் புஷ்டியும் ஒரு செழிப்புமாய் அது வைத்திருக்கும். அவர்களையும் பாதுகாப்பாய் அது நடத்தும். சரியான சமயத்துல ரட்சிப்புக்குள்ள வந்துட்டா அவர்களுக்கும் அது பாதுகாப்பா அது இருக்கும். அல்லேலூயா. குடும்பத்தை குறித்து அப்பப்ப நம்ம பயந்து போக தேவையில்லை. ரட்சிப்பு, அந்த ரட்சிப்பு என்னும் பேழை ஒரு பாதுகாப்பா இருக்கிற ஒரு உத்தரவாதத்தோடு நம்ம காணப்படலாம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சிறு பிள்ளைகளை சிறு வயதுல இருந்து கர்த்தருடைய வசனங்களை நீதியை பிரசங்கித்து அவர்களை வளர்த்து கொண்டு வருகிற போது அந்த ரட்சிப்பு துணையா இருக்கும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இந்த நாட்களில அப்படி ரட்சிக்கப்பட வேண்டும் என்று பாரப்படுகிறவர்கள் ஒருவருக்கு ஒருவர் அந்த பாரங்களை பகிர்ந்து கொண்டு ஒரு ஊக்கமாய் அல்லேலூயா ஒருமனப்பட்டு ஜெபிக்கிற போது அந்த காரியங்களை எல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். நிச்சயமாக கர்த்தர் அதை செய்ய முடியும். ரட்சிப்பு கர்த்தருடையது. இயேசு கிறிஸ்துவின் நாமமே அன்றி ரட்சிக்கப்படும்படி வேறொரு நாமம் கொடுக்கப்படவில்லை. அப்ப இயேசு கிறிஸ்துவின் வசனம், இயேசு கிறிஸ்து வசனமாய் வார்த்தையாய் இருக்கிறார். இயேசுவின் நாமத்துல ரட்சிப்பு இருக்கிறது. இப்ப பாதுகாப்பு என்று வந்துட்டா என்ன? உன்னதமானவருடைய மறைவு என்று வந்துட்டா என்ன? பீயிங் இன் கிரைஸ்ட், ஹிடன் இன் கிரைஸ்ட் ஜீசஸ். ஹல்லேலூயா. இதே சங்கீதங்களின் புஸ்தகம் 91வது அதிகாரத்தினுடைய praise the Lord. Hallelujah. Glory to God. அதனுடைய பிற்பகுதியில ஒரு வசனம் உண்டு. அதன்படி அதை பார்த்தால் ஹalleluya, glory, 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 hallelujah. அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடினாலே அவனை விடுவிப்பேன். 14வது வசனத்துல
என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில வைப்பேன். யாரும் தொட்டு பார்க்க முடியாத, யாரும் நெருங்க முடியாதபடி பாதுகாப்பான ஒரு உயர்ந்த அடைக்கலத்தில கர்த்தர் வைப்பேன் என்று சொல்லுகிறார். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடினால, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தான் நமக்கு ரட்சிப்பு. இயேசுவின் மூலமாகத்தான் அவருடைய வார்த்தைகள் நமக்கு சுதந்திரமாய், அந்த வாக்குத்தத்தங்களை எல்லாம் நாம் சுதந்திரித்துக் கொள்கிறோம். இயேசு நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறார். இயேசு நம்மை காக்கிறவராய் இருக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபித்து முடிக்க போகிறோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, glory to God. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு பாதுகாப்பாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மளுடைய ஆவி, ஆத்தும, சரீரம் நம்மளுடைய வீடு என்று சொல்லுகிற போது அதைத்தான் காண்பிக்கிறது. நம்முடைய எல்லா காரியங்கள் என்று சொல்லுகிற போது நம்மளுடைய எல்லா அலுவல், எல்லா நம்மளுடைய கரங்களை நம்ம வைக்கிற ஒவ்வொரு விஷயமும், நம்மளுடைய உடைமைகள் எல்லாவற்றின் மேலையும் இயேசுவின் பாதுகாப்பு ஒரு வேலி போல அது நமக்கு காணப்படுகிறது. கண்களை மூடி ஸ்தோத்திரம் பண்ணி இந்த வேளையில் இந்த வசனத்திற்குரிய ஒரு ஆசீர்வாதமே ஒரு பாதுகாப்பு தான். அதை நாம் இந்த வேளையில சுதந்திரித்துக் கொள்வோம். ஸ்தோத்திரம் பண்ணி கைகளை தட்டி ஹல்லேலூயா, glory to God, amen Jesus, hallelujah. நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றியும் வேலி அடைக்கவில்லையோ? ஹல்லேலூயா, praise the Lord, hallelujah, glory to God, amen Jesus, praise the Lord. ஓ, யோபுவின் இடத்துல கர்த்தருடைய உபதேசம், வசனத்தினுடைய உபதேசம் காணப்பட்டது. The doctrine of the word, hallelujah, glory to God, thank you Jesus, amen. தானியேல் பாபிலோனில் இருந்தாலும், வேறு சில அரசாங்கங்களுக்கு கீழே அவன் இருக்க நேரிட்டு இருந்தாலும், அவன் சிங்கங்களின் கெபியிலே போடப்பட்டு இருந்தாலும், ஓ, தானியேலுக்கு ஒரு வேலி இருந்தது. ஓ, ரிபா ஷபரிபா கரபலா, ஓ, உன்னதத்திலே இருந்து, பரலோகத்திலே இருந்து, கர்த்தருடைய வசனத்திலே இருந்து அவனுக்கு வெளிப்பாடுகள் வந்து கொண்டே இருந்தது. Praise the Lord, hallelujah, hallelujah, glory, 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 thank you Jesus, hallelujah, praise the Lord, hallelujah, hallelujah, glory, 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 hallelujah. வெளிப்பாடோடு கூட இந்த நாட்களில் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு பகிர்ந்தளிக்கிற அவருடைய வசனங்களுக்காய் நன்றி செலுத்துவோம். Glory to God, amen Jesus, praise the Lord, hallelujah, 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 glory. பரலோகத்திலிருந்து நமக்கு அனுப்பப்படுகிற ஓ உன்னதத்தின் சத்தியங்களுக்காய் நம்ம கர்த்தரிடத்தில் ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி, ஓ glory to God, நமக்கு இயேசுவின் மூலமாய் உண்டாயிருக்கிற இந்த அக்கினியின் வேலிக்காய், அக்கினியின் மதிலுக்காய் அவரை நன்றியோடு துதிப்போம். நான் உங்களை சுற்றிலும் அக்கினியின் மதிலாயிருப்பேன், உங்கள் நடுவிலே மகிமையாய் விளங்குவேன். ரிபவ ஷபரிபா கரபலா புரபலா திரபலா ஷஹரிபா கரபலா ஜுடரிபா ஷஹரிபா கரபலா திவரபா ஷபரிபா கரபலா. Thank you Jesus. ஓ, பிசாசனுடைய வஞ்சிக்கிற அந்த காரியங்களுக்கு யாரும் மோசம் போக வேண்டாம் என்று கர்த்தருடைய வசனம் நமக்கு இந்த ராத்திரியிலே எச்சரிக்கிறது. ஓ, தேவனுடைய வேலி அது மாறவில்லை, அது நம்மை சுற்றிலும் இருக்கிறது, அது நிச்சயமாய் இருக்கிறது, அது அக்கினியாய் இருக்கிறது. ரிபவ ஷபரிபா கரபலா உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். ஓ, பிரைஸ் தி லார்ட். அவனை சுற்றிலும், அவன் வீட்டை சுற்றிலும், அவனுடைய உடைமைகள் எல்லாவற்றை சுற்றிலும், இதோ கர்த்தாவே, இதோ ஆண்டவருடைய வசனங்களுக்கு முன்பாய் காத்திருக்கிறோமே அப்பா, எங்களை சுற்றிலும் எங்கள் வேலை காரியங்கள், எங்களுடைய விசா காரியங்கள், எங்களுடைய குடும்பத்தின் காரியங்கள், எங்களுடைய எல்லா உடைமைகள், எங்களுடைய எல்லா காரியங்களின் மேலையும், பிள்ளைகளை சுற்றிலும், ஓ எங்கள் வீட்டார் அனைவரை சுற்றிலும் இந்த வேலி காணப்படட்டும் அப்பா. ஓ, thank you Jesus, hallelujah, hallelujah,
Glory, glory, glory. நோவா போதிக்கப்பட்டிருந்தான். கர்த்தருடைய வசனங்களினாலே நோவா போதிக்கப்பட்டிருந்தான். ரிபபப ஷபரிப கரபலா புரபல திரபா சந்துநாதியா ஜுடதிரப ஷபரிப கரபலா. Glory. அவனுடைய இருதயத்துல கர்த்தருடைய வசனங்களை அவன் உணர்ந்து செயல்பட்டு கொண்டிருந்தான். Thank you, Jesus. Hallelujah. Oh, praise the Lord. Praise the Lord. Hallelujah. Oh, அவனும் அவனுடைய வீட்டார் 8 பேரும் காக்கப்பட்டார்கள். ரிபபப ஷபரிப கரபலா. ஓ, பேழை என்கிற ரட்சிப்பு அவர்கள் வீட்டார் அனைவருக்கும் பாதுகாப்பாயிருந்தது. இந்த நாட்களிலே எங்கள் வீட்டார் அனைவரும் பூரண ரட்சிப்பின் பாதுகாப்புக்குள்ள வர வேண்டும் அப்பா. ஜெபிக்கிறோம். ஒரு மனதாய் ஒருவருக்கொருவர் பாரப்பட்டு ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த நாட்களிலே கர்த்தருடைய ரட்சிப்பு வெளியரங்கமாகட்டும். அற்புத அடையாளங்களோடு வெளிப்பட்டு வரட்டும் அப்பா. குடும்பம் குடும்பமாய் இந்த ரட்சிப்பின் பேழைக்குள்ளே கர்த்தர் ஒவ்வொருவரையும் நீர் சேர்த்து கொண்டு வருவீராக ராஜா. இயேசுவின் நாமத்தை அறிந்திருக்கிறபடினாலே உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் என்று சொல்லுகிறேப்பா. உம்முடைய நாமமே அன்றி ரட்சிக்கப்படுவதற்கு வேறொரு நாமம் அருளப்படவில்லையே ராஜா. இதோ உம்முடைய நாமத்தை அறிந்திருக்கிற உம்முடைய ஜனமாகிய எங்களை கர்த்தர் உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்து பாதுகாத்து இந்த நாட்களிலே காத்து வழி நடத்துவீராக. பிள்ளைகளையும் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த பாதுகாப்பு காணப்படட்டும். இயேசுவின் நாமத்திற்கே மகிமை, இயேசுவின் நாமத்திற்கே துதி கணம். இயேசுவின் நாமத்தை இந்த வேளையில உயர்த்துகிறோம். இயேசுவின் நாமத்திலே பிதாவே ஜெபித்து இருக்கிறோம். ஆமென். Praise the Lord. Hallelujah. Thank you, Jesus.